வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நாம என்ன தகவலை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை பற்றி தான் இப்ப இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதாவது சிவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்குள் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி கண்டிப்பா கிரகங்களுடைய மாற்றத்தாலும் சில தாக்கங்கள் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ சிவன்மலை உத்தரவு பெட்டியில வந்திருக்கக்கூடிய பொதுக்களின் மூலமாகவும் கிரகங்களின் மாற்றத்தாலும் கண்டிப்பா சில ராசினியர்களுக்கு அதீத தாக்கங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கடக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் நடந்திருக்கு, மார்ச் மாதம் 26ஆம் தேதியில உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கறத நிச்சயமா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ கடக ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கடக ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கலாம். முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா என்னன்றது தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டினா என்னன்றத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி எங்க இருக்கு, இதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிந்து கொள்ளலாம். திருப்பூர் மாவட்டத்துல காங்கயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது. இங்க ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி ஒன்று இருக்குங்க. அதுதான் இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பெட்டிக்கும் பாத்தீங்கன்னா அதிக பிரசித்தி பெற்ற ஒரு ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பலவிதமான தாக்கங்களை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த பெட்டிக்கு அதிக சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை இந்த பெட்டியின் மூலம் நம்ம முன்னதாகவே தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அப்படி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலில் சிவன்மலை உத்தரவு பெட்டியின் மூலம் பலவிதமான மாற்றங்களும் திருப்பங்களும் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவன்மலை ஆண்டவர் பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவில் குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பதாக கனவில் சொல்வதாக சொல்லப்படுது. பக்தர்களுடைய கனவில் தோன்றிய பொருளை பொட்டியில் முதல்ல வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றத சுவாமியிடம் உத்தரவு கேட்பாங்களாம். அதாவது சுவாமி உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அந்த பொருட்களை சிவன்மலை உத்தரவு பெட்டியில வைப்பதாக சொல்லப்படுது. என்ன மாதிரி முறையில உத்தரவு கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை பூ மற்றும் சிகப்பு பூவை வைத்து உத்தரவு கேட்பதாக சொல்லப்படுது. வெள்ளை பூ வந்தால் பாத்தீங்கன்னா உத்தரவு கிடைத்ததாக ஐதீகமாகவே சொல்லப்படுது. அனுமதி கிடைத்தவுடன் கனவில் வந்த பொருட்களை அந்த உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. இதுவரை பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்திருக்குங்க. இந்த பொருட்களின் மூலம் சமுதாயத்துல நிறைய தாக்கங்களும் நிச்சயமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நிஜமாகவே நடந்த ஒரு தெய்வீகமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவரை என்ன மாதிரியான பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண், துப்பாக்கி, கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், மஞ்சள், தங்கம், ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்ததாகவே சொல்லப்படுது. இந்த பொருட்களின் மூலமாக நிறைய விஷயங்களும் சமுதாயத்தில் நடந்திருப்பதாக உண்மையாகவே சொல்லப்படுது. இந்த பொருட்கள் வந்தவுடன் முதல்ல பூஜை செய்வாங்க. இந்த பூஜை செய்யப்பட்ட பொருட்களின் மூலம் சமுதாயத்தில் ஒரு வகையில தாக்கம் நிச்சயமா ஏற்படுங்க. கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருவோட்டில் விபூதியும் ருத்ராட்சமும் வந்ததாக சொல்லப்படுது. அதன் பிறகு இதனை பூஜை செய்தாங்க. அது போலவே கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வந்ததுங்க. வைக்கோலையும் வைத்து பூஜை செய்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இப்ப என்ன பொருள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தருடைய கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வந்ததாக சொல்லப்படுது. சோ இதனுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமா உண்டாகலாம். இந்த பொருட்களை முதல்ல ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில வைத்து பூஜை செய்வாங்க. சோ இந்த கற்பூரத்தாலும் பிரம்பத்தாலும் கடகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்களையும் தாக்கங்களையும் இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
சோ என்ன மாதிரி மாற்றங்கள் கடகராசி நேயர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அதீத நன்மை, அதீத உதவி செய்யக்கூடிய அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். இந்த செவன்மலை உத்தரவு பெட்டி வாக்கின் மூலம் இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்க்காத வகையில நிறைய சிறப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கலாம். அதாவது எதையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் மூலம் பணவரத்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை வெற்றிகரமாக முடிக்கலாம். ஆனால் பாத்தீங்கன்னா தாமதமான பலனே உங்களுக்கு கிடைப்பதாக சொல்லப்படுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக வந்து சேரலாம். அது போலவே பாத்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது இந்த விஷயத்துல ரொம்பவே கவனம் முக்கியம். அதுபோல வெளியில் செல்லும் போது வாகனங்களில் செல்லும் போது கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத அளவிற்கு வேகம் இல்லாவிட்டாலும் நிதானமாக இருக்கலாம். பணவரத்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதையும் ஆலோசித்து செய்வது நன்மையை தரலாம். மேல் அதிகாரிகளுடைய கூற்றுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்க மாற்றாக நடக்கவே கூடாதுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நிதானமாக பேசுவது ரொம்பவே அவசியம். நண்பர்கள் உறவினர்கள் விலகி செல்வது போல் இருக்கலாம். விட்டு பிடிப்பது இதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். மாற்று கருத்துக்களை மற்றவர்களிடம் பெண்மணிகள் கூறாமல் இருப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்மையை உங்களுக்கு தரலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எல்லாரையும் எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால செல்வம் பல வழிகளில் உங்களுக்கு சேரலாம். வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும். அரசியல் துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய செயல்கட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு தரலாம். பணவரத்து நிச்சயமா அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்வது நன்மையை உண்டாக்கலாம். கல்வியில சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதுபோலவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த அளவுக்கு நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்பவே நீங்க கவனமாக இருப்பது முக்கியம். அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டுல நீங்க எதையுமே இந்த காலகட்டத்தில் சாப்பிடவே கூடாதுங்க. இந்த நேரத்தில் கடகராசி நேயர்களுக்கு அமைதியாக செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வீண் சண்டைகள், வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க அமைதியாக விட்டு விட்டு செல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். சோ காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் நீங்க தவிர்க்கலாம். அது போலவே திருமணம் நடக்காத நேயர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். தொழிலில் லாபங்களும் நல்ல வளர்ச்சியும் நிச்சயமா உங்களுக்கு தெரியலாம். போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையலாம். சிலருக்கு பாத்தீங்கன்னா கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழலும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உருவாகும். அது போலவே இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கடகராசினியர்கள் பின்பற்றக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க அமைதியாக செல்வதும் அனுசரித்து இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி செல்லும் போது கண்டிப்பா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவா இருந்தாலும் அனைத்திற்குமே நிச்சயமா ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு சிவன்மலை உத்தரவு பெட்டியினுடைய வாக்கின் மூலம் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து தெரிந்திருப்போம். அது போலவே கடகராசினியர்கள் சிவன்மலை உத்தரவு பெட்டினா என்ன அப்படின்னு தெரியாத தகவலையும் இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.